எங்க இருக்காது தரவாய்க்குள்ள நீங்க வாடணும் அதுதான் போன முறை கடத்த அதான் எடுக்க சொல்லி சொன்னாங்க அந்த யானையை விட்டு கேட்டா பாதுகாத்தா உங்களுக்கு வராது அதான் வழியாக போகுது இல்லையா அது போவாது வாங்க இதுல நீங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் உங்களை கூட வரல இங்கே இருக்கிறேன் உங்களை அவர் என்ன தொழில் அவர் சுற்றி போயிட்டார் பிள்ளைய பிள்ளைய எடுத்துன உங்களுக்கு பேர பிள்ளைய அப்போ இங்கே மக்களோட இருக்கிறீங்க அப்படியே போட்டு செய்யலாம் மாத்திரத்தை பையலாம் அப்போ உங்களுக்கு வருமானம் ஒரு மாசத்துக்கு இங்கே அதான் இங்கே மாற்ற போகிறேன் எல்லாம் செஞ்சுட்டேன் மற்ற எல்லாம் மாற்றிட்டேன் இங்கே வீட்டுக்கு பண்ணிருக்கீங்களா வீடு உண்டு நல்ல தனியாளுக்கு இல்லையா 25 வீடு வந்து ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணி வந்து புது குடும்பத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஏற்கனவே கட்டப்பட்ட நேப்பு வீடு ஒன்றும் 106 இயக்கம் முடிவுள்ள கட்டினது அது திருத்தருக்கு வந்துருக்கான்னு சொல்கிறாங்க இத்த வரைக்கும் அந்த எத்தனை வீடு இந்த நேப்பில் 49 வீடு 49 வீடு ஆக்கிருக்காங்களா இல்லை கொஞ்சம் பேர் இருக்காங்க மற்ற எத்தனை பேருக்கு இருக்கு எல்லாம் வந்து இங்கே வந்து 63 குடும்பம் பிரான் அதுக்குள்ள அந்த ஒரு அந்த பெண் அந்த எவ்வளவு குறைவு தானே மழை புது தானைக்கு சிலது பூக்கல சிலது இந்த ரோடு அது பிரயாணம் நாங்கள் கொண்டு பஸ்ஸும் கூட நாங்கள் அடி 2 ரூபா கொண்டு ஓடிச்சிருக்கேன் சரி என்னாங்க பாரம் பண்ணாங்க என்ன இந்த ரோட்டை வந்து பஸ் வாரத்துக்கு படத்துக்கு ரோட்டு மோசமாகறாது பிரதேச ரோட்டாங்க அவங்ககிட்ட சொல்லி கடிதம் வச்சிருக்காங்க இந்த வரைக்கும் வந்து அவங்க சொல்றாங்க இது கிரவல் அடிச்சு மழையில மழை வெள்ளம் அந்த இது வந்து அந்த பண்டு மட்டும் காவல் ரோட்டு வந்துருக்கு அதுக்காக செய்யாங்க இப்போ தற்போதைக்கு இது உங்களுக்கு எந்த பிரதேசம் பொக்கடிச்சலை இங்கே வருது மாமைக்கு நாங்கள் யுத்தத்தால் நாங்கள் போனாங்க அன்னதான் நிஜாம் பாசி அந்த யுத்த நாளுக்குள்ளே பஸ் வந்தது போய் அந்த குறைய சூப்பராக வருது இந்த பாசி படத்துக்கு அதுக்கு வாரத்துக்கு கூட எல்லாம் இருக்கிறான் பள்ளி பிள்ளைகள் டீச்சர் இங்கே வேலைச்சாங்க அந்த அது உங்களோட ரோட் தானே பிரதேச ரோட் தானே அது ஓ நாங்கள் பாலம் போட்ட எங்களோட ப்ரொவின்சியல் கவுன்சிலால் போன முறை நாங்கள் காசு ஒதுக்கீடு செய்து 5 மில்லியன் ப்ரொஜெக்டில் போட்டுறாங்க அது இப்போ 25ஆம் தேதி ஓப்பனிங் செய்ய போகிறோம் ஆனால் அந்த பாலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் பிரதேசமாக தான் அந்த ரோட் போட்டது நான் இடையில் வந்தேனா அந்த எங்களுக்கு தேவைன்னா அந்த ஸ்கூலில் இருந்து அம்மா கொஞ்சம் முன்னுக்கும் ஒரு 200 அந்த குளம் இருக்குதானே அந்த வாய்க்கால் அவ்வளோ அந்த ரோட்டை உங்களோட மோட்டர் கிரைண்டர் இல்லைண்ணே ஓ ஓ நீங்கள் ஒருக்கா உங்கள் செங்கலில் இருக்கல உங்களை அப்போ அதை எடுத்து இதை உங்க செய்யணுமா உங்களுக்கு ஓ என்னண்டாம்மா நாங்கள் 25ஆம் தேதி மினிஸ்டர் ஆக்கள் எல்லாம் நாங்கள்லாம் வந்து தான் ஓப்பன் பண்ண போகிறோம் வரக்குள்ள சனங்கள் இப்போ நான் பார்க்குறதுக்கு வந்தது சனங்கள் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இந்த ரோட்டில் ஒன்றும் போட இல்லாமல் இருக்குது வாகனம் போடையில சைக்கிள் போடையிலான்ட்டு இப்போ பார்த்து என்ன மழை தானே மழையில் அந்த பாந்தோடி வாய்க்கால் மாதிரி ரோடு இப்போ ஒன்று சொன்னால் நம்ம சும்மா மோட்டர் கிரைண்டர் இல்லாட்டியும் சும்மா அந்த கவுண்டியால் ஒதுக்கி போட்டு கொஞ்சம் பள்ளங்களுக்கு சேவ் பண்ணி லெவல் பண்ணி விட்டா நல்லமே பாவமே அது ஒருக்கா 2-3 நாளைக்குள்ள டிவி வாங்கி பாருங்களேன் நான் ஒரு கட்டாயம் செய்யுங்க அந்த ஓப்பனிங் வாரண்டைக்கு அது பெரிய பிரச்சனையாக போயிடும் 25 மறந்துடாதுங்க உங்கள் டிவி ஒரு நாளைக்கு இல்லையே மண்டே தான் நீங்கள் ஒருக்கா இது ஒருக்கா கன்சிடர் பண்ண சொல்லுங்க ஒருக்கா செய்து விடுவோம் ஒருக்கா ஓகே என்ன டிலே
என்னென்னா 2 மாதம் தான் நான் இங்கே வந்து 2.5 மாதம் அதுக்கு முதல் மலையாக போய் ஆக்சுவலி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து இவங்களுக்குள்ளால போகிறது யாருங்கன்னா வந்து எஸ்எஸ்ஓ பிராஞ்சால் போகிறது குயிக்காக கிடைக்கும். அங்கால போய் வர்றது இப்போ அங்கேண்டா இவங்களுக்கு இதுவரையில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த பிரச்சனை நாங்கள் வெள்ளாவளி அந்த இதில் ஒவ்வொரு முறையும் டிசிசி மீட்டிங்கில் இந்த யானை பிரச்சனை வந்தோடனே இந்த கம்பெனி பிரச்சனை நான் நேரடியாகவே அங்கே ஒரு 100 பேர் 2013 பேமெண்டாமல் இருந்து பிறகு பிரச்சனை அவங்கள சோசியல் சர்வீஸுக்குள்ளே கொடுத்து கடைசியாக கிளியர் பண்ணால் இந்த பிரச்சனை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க சார். இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்க கிடையாது. எத்தனை பேர் அந்த லிஸ்ட் இருக்கா எடுத்து சொன்னால் நல்லம் 16 டிசி மீட்டிங் நான் நிற்க மாட்டேன்டாப்பா. இதுக்கு நீங்கள் அந்த டீட்டெயில் ஒரு எடுத்தாங்க நான் நீஸ்டர் நான் கொடுத்துருவோம் கதைக்கட்டு ஏன்னா இந்தியத்தையப்பா இதுவரைக்கும் தான் கட்டாயம் கொடுப்போம். நீங்கள் உண்மையாக அவங்களுக்கு நான் எத்தனை பேர் கொடுக்கணும் அப்ளை பண்ணுறதுக்காக எத்தனை பேர் இந்த கிடைக்க எத்தனை பேர்னா மிச்சம் கிடைக்காம இருக்கும். அது சரியான தகவல் தான் கிடைக்கணும். நீங்களும் ஒழுங்காக கேளுங்க, கேட்டு போட ஐயாடே சொல்லுங்க. இப்போ ஆர்ஆருக்கு போடல அப்படிங்க போயிருக்காங்க சில பேர் இல்லை சார் போடாமல் இருக்கு. 80-85% அப்ளிகேஷன் போயிட்டு அதில் ஒரு 45-60% ஆட்கள் எடுத்திருக்காங்க. மீதி ஆட்கள் எடுக்கலைன்னா தொகை கூடுனா எங்களை இது சோசியல் சர்வீஸால் குடிக்கல. இல்லை அது இப்போ கூடுனா குறைஞ்சா கொடுத்துருவாங்க. கூடின கேஸ் தான் வந்து இவங்களுக்குள்ளால 20,000 மட்டும் இங்கே கொடுக்கலாம். அதுக்கு கூடின இப்போ எங்களோட வீடு ஒன்றும் 20,000 கொடுக்குற வீடு இல்லை கூடிய பெருசாக உடைஞ்சது. அல்ல அதுவும் அவங்கள டிலே இல்லாமல் வச்சிருப்பான் மல்லை கொடுக்க அவங்க கொடுப்பாங்க. அதுவும் இவ்வளோ குயிக்காக கொடுக்க சொல்லியிருக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஒரே இந்த பிரச்சனை வந்த யானைக்காரங்களோட அவங்களும் இந்த டிலே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க டிலே ஆகிடுச்சுன்னா அவங்க சொல்லிட்டு போலீஸ் என்று அந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு டிலே ஆகிடு. அவள் சில கூட அப்ளிகேஷனில் எதுவும் பிரச்சனையாக பெண்டிங்கில் இருக்கும். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீர்கள் அங்கே எதுவும் குறைபாடு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நேம் லிஸ்ட் ஒரு எடுத்து தான் பார்க்கலாம். என்னென்னா 2-3 நாள் இருந்தால் இந்த 25 வாரத்துக்கு ஒரு முடிவு வச்சு சொல்லலாம். இல்லை 16 டிசிசி மீட்டிங் இருக்குது அதில் கிடைக்கிறேன். நான் இப்போ நான் கூட போகிறேன். அதுதான் நீங்கள் ரைட் அப்புறம் என்ன சரி இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ கதைங்க. இந்த ஜிஎஸ்டி மீடியா அந்த ஓப்பனிங் செய்வதுக்கு ஆடியோ இருக்கா அவர்கிட்ட கதைச்சு